Hello everyone, Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்த ½ kg சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். நான் போன தடவை ஈட் டைம்ல ஷேர் பண்ணும்போது 2 kg வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணீங்க, அக்கா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி செஞ்சு காட்டுங்க, அப்போதான் எங்களால வீக்கெண்ட்ல வந்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ. லாஸ்ட் டைம் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க, அந்த எல்லா டவுட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி செய்யறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இந்த ரெசிபிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்தியா கேட்டோட கிளாசிக். நான் ரொம்ப வருஷமாக இந்த ரைஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரெசிபிக்கு வந்து இந்த ரைஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் பிரியாணி வந்து நல்ல மசாலாலாம் போட்டு நல்லா செஞ்சாலுமே அந்த ரைஸ் வந்து சரியாக இல்லைன்னா உங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ரைஸ் வந்து எடுக்கிறது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். இந்த ரைஸ் நம்ம ஊர்லேயே எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இருக்குது, இங்கே கல்ஃப்லேயுமே இருக்குது. இன்றைக்கி நம்ம ½ kg பிரியாணி செய்கிறதால 2.5 கப் அளவுக்கு நான் வந்து இந்த ரைஸ் மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எடுத்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ½ kg. நான் உங்களுக்கு வெயிட் போட்டு கரெக்டாக வந்து காமிச்சிடுறேன். 500 கிராம்ஸ் அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக 500 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 5 பேர் வந்து நீங்கள் தாராளமாகவே சாப்பிட்லாம். இப்போ இந்த ரைஸை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அடுத்தது பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3யும் நான் மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு வந்து பவுட்ரு பண்ணி காமிச்சிடுறேன். பட்டை கரெக்டாக 5 கிராம் எடுத்திருக்கேன். ஏலக்காவும் கிராம்பும் பார்த்திங்கன்னா 2 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம்பு 2 கிராம், ஏலக்காவும் 2 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ 4 கிராம் இருக்குது. 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் கிராம்பு இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட வெயிட் ஸ்கேல்லாம் இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 4-5 பீஸ் பட்டை எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் கிராம்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பவுட்ரு பண்ண மெஷர்மெண்ட்டில் இருந்து எல்லாமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன், ½ kg பிரியாணிக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். இல்லைனா வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் முழுசாகவும் சேர்க்க போகிறோம், ஹோல் ஸ்பைசஸாகவும் சேர்க்க போகிறோம். அதுக்கு 3 கிராம் பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிராம்பு வந்து ஒரே ஒரு கிராம் எடுத்தாலே போதும். 2 கிராம் அளவுக்கு ஏலக்காய், டோட்டல் 6 கிராம் அளவுக்கு இருக்குது. அடுத்தது சன்ஃப்ளவர் ஆயில் 100 ml வரைக்கும் எடுத்துக்கோங்க. ½ kg பிரியாணிக்கு 100 ml எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும். கப் மெஷர்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ½ கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் பியூர் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பிராண்டடாக வந்து வாங்கிக்கோங்க, நல்ல குவாலிட்டியான நெய். ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ சால்ட் மெஷர்மெண்ட்டும் கேட்குறதால நான் வந்து சொல்கிறேன். டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நம்ம வந்து மசாலாவில் கொஞ்சம் சால்ட் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தனியாக தண்ணி கொதிக்கும் போது அந்த ரைஸ் வந்து நம்ம பாயில் பண்ணுவோம் இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலாவில் வந்து எவ்வளோ சேர்க்க போகிறோம் நான் காமிச்சிடுறேன். கரெக்டாக ஒரு 4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட்டை வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அடுத்தது சில்லி பவுடர், அது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா பிரியாணி ரொம்ப காரமாயிரும். அடுத்தது ஒரு ½ லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது தயிர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு ½ கப் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது வந்து சேம் ரேஷியோலேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு 50 கிராம் ஜிஞ்சர்னால் 50 கிராம் அளவுக்கு பூண்டு, ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டாக அரைச்சி இது வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 கிலோ பிரியாணிக்கு 350 கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தாலே போதும். வெங்காயமோட பாதி அளவு வந்து தக்காளி எடுக்கணும். 4 வெங்காயம் எடுத்ததால் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 250 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போது வெங்காயம் நல்லா அந்த மாதிரி தின் ஸ்லைஸஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் கென்வுட் பிராண்டோட கிச்சன் மிஷின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டர் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம கையாலே இந்த மாதிரி நல்லா தின்னாகவே ஸ்லைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணால் தான் பிரியாணியில் மசாலா நல்லா ஒட்டும்.
தக்காளியும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பச்சை மிளகா ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை. 1/2 கிலோ பிரியாணின்றதால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலே போதும். இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிக்கன். பிரியாணிக்குன்னு சொன்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு 700 கிராம்ஸ் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கேஜி பிரியாணி தான், 1/2 கேஜி எடுத்தாலும் ஓகே. உங்களுக்கு சிக்கன் எக்ஸ்ட்ரா பீசஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 600 கிராம்ஸோ 700 கிராம்ஸோ எடுத்துக்கலாம். எப்பயுமே சிக்கன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் பீசஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மட்டன் பிரியாணி வந்து நீங்கள் ஈக்குவலாக எடுத்தால் கூட அது வந்து டேஸ்ட் வந்துடும். பட் சிக்கன் பிரியாணியில் நம்மளுக்கு சிக்கன் வந்து அதிகமாக சேர்க்கணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் கட் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச டேஸ்டியாக இருக்காது. ஸோ நம்ம செய்கிற பாத்திரம் கூட ரொம்ப நம்ம என்ன பாத்திரம் எடுக்கிறோமோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது நெய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் பாதி வந்து இப்போ சேர்க்க போகிறோம், பாதி வந்து நம்ம கடைசியில் சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஆத்தென்டிக் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணிக்கு இந்த 3 பொருள் மட்டும் தான் சேர்க்கணும். வேறு எந்த பொருளுமே நீங்கள் கரம் மசாலாவில் சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து மாறிடும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் இது வந்து நல்லா வதக்கணும். இதுவே ஒரு 2 கேஜி அந்த மாதிரிலாம் நிறைய குவான்டிட்டி செய்யும் போது வெங்காயம் வதங்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சும் டைம் எடுக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இந்த ஸ்டேஜ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப பொறுமையாக வந்து வதக்கணும். எண்ணெய் கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வந்து மிதங்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெங்காயம் நல்லா அந்த கோல்டன் கலரில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும். ரொம்ப நம்ம எண்ணெய் கம்மியாக சேர்த்தாலும் வெங்காயம் சரியாக வதங்காது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எல்லா வெங்காயமும் ஈக்குவலாக பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து அந்த கோல்டன் கலர் வந்து வந்திருக்கணும். இப்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். மட்டன் பிரியாணினா இன்னும் கொஞ்சம் நம்ம கோல்டன் கலர் இன்னும் கொஞ்சம் வதக்கலாம். பட் சிக்கன் பிரியாணி செய்யும் போது இந்த கலர் வந்தாலே போதும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதுவும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். பேன் வந்து மூடாதீங்க. மூடினீங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, புதினா, மல்லித்தழை எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த புதினா, மல்லித்தழை எல்லாமே இந்த எண்ணெயில் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி ஸ்மெல் இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இப்போவே இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நான் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் மட்டும் தான் நம்ம வந்து சேர்க்கணும். வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கல. ஜஸ்ட்டு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா செஞ்சோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக, அதுவும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலா வந்து ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த மசாலா வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் அதுவும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கன் இந்த மசாலாவோடவே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி சேம் மெத்தடில் நீங்கள் மட்டனும் வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் செய்கிறீங்கன்னா மட்டன் பாயில் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சுட்டு அந்த மட்டனை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேம் ஸ்டெப்ஸு தான். நீங்கள் மட்டன் பிரியாணி செய்கிறீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மட்டன் பிரியாணியும் 1/2 கேஜி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இன்ஷால்லா நான் இன்னொரு நாள் வந்து மட்டன் பிரியாணி ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி அரிசி வந்து வேக வச்சு இதில் வந்து சேர்க்க போகிறோம். அதனால் தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். எண்ணெய்லாம் நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து ஒரு லிட்டர் ப்ளஸ் ஒரு 200 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன்.
அதாவது 1 லிட்டர் ப்ளஸ் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் என்ன ஆகுனா நம்ம ரைஸ் வந்து வடித்து தான் சேர்க்க போகிறோம். ரொம்ப வந்து குழஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இப்போ இதை மூடி வச்சுருங்க. சிக்கன் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் போதும். அது கூடவே ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். எனக்கு தனியாக அரிசி வடிக்கிறதுலாம் எனக்கு வந்து சரியாக வராது, எனக்கு வந்து அது சொதப்பிடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த மசாலாவில் டைரெக்டாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அரிசி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வடித்து சேர்க்குறது உங்களுக்கு வந்து சரியாக படலைன்னா டைரெக்டாக மசாலாலேயே அரிசி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வடித்து சேர்க்குறதால உங்களுக்கு பிரியாணி ரைஸ் வந்து கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும். இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் நல்லா எக்ஸ்பர்ட், உங்களுக்கு நல்லா அந்த வடித்து செய்கிறலாம் வரும்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் சீரக சம்பா ரைஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா சீரக சம்பா ரைஸ் வந்து வடித்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க மோஸ்ட்லி. இப்போது இந்த அரிசி வந்து நான் 2 நிமிஷம் தான் வந்து குக் பண்ண போகிறேன். அதுக்கு அதிகமாக நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்கள் பிரியாணி வந்து சொதப்பிடும். ஸோ கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் வேகாத மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடிச்சிடணும். போன தடவை நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இருந்துமே நிறைய குவான்டிட்டி செய்கிறதால நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து இருக்குது. பட் இந்த வீடியோவில் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த டவுட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம 1/2 kg செய்கிறோம். நிறைய பேருக்கு 1 kg வந்து செய்யணும், அதோட மெஷர்மெண்ட் வேணும்னா இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்படியே இந்த மெஷர்மெண்ட் வந்து டபுள் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த அரிசி நம்ம வேக வச்சோம் இல்லையா, இதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த வேக வச்ச அரிசி வந்து இந்த மசாலாவோட எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும், எல்லா அரிசியுமே. ஸோ உடையாமல் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கணும். உங்களுக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சரியாக வந்து இந்த ரைஸோட கோட் ஆகலை அப்படின்னா ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபைனலாக ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் வந்து மேலே சேர்த்துக்கிறேன் தம் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வந்து இது க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் அடியில் பழைய தோசைக்கல் வச்சு இப்போ வந்து தம் போட போகிறேன். தோசைக்கல்லை வச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடணும். அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் இது வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது, அப்படியே தம்லே தான் இது வந்து இருக்கணும். இப்போது இந்த பேனுக்கு மேலேயும் வந்து வெயிட் வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தம் ஆகும். இதுக்கு மேலே நான் வந்து வெயிட் வச்சிட்றேன். 2 சைடுமே வெயிட் வந்து வைக்கணும். இல்லைனா சென்டரில் உங்களுக்கு ப்ளெயினாகவே இருந்துச்சுன்னா சென்டரில் ஏதாச்சும் பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சும் வச்சுருங்க. இப்போ கேஸ்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்கு. இங்கே ரொம்ப நேரம் நல்லா தம்மில் வச்சா தான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அந்த மேலே வந்து அந்த குச்சியாக நிற்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா உங்களுக்கு பிரியாணி வந்து ஃப்ளஃபியாகவும் வரும். அவ்வளோதான். இப்போ நல்லா சுட நம்மளோட முஸ்லீம் ஆத்தென்டிக் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வாழை இலையில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வாழை இலையில் என்னென்ன வைக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டியான வீட்டில் செஞ்ச கத்திரிக்காய் பச்சடி. இதோட எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், எல்லா ரெசிபியோட லிங்க்கும். அதுக்கப்புறம் நம்மளோட வெங்காய தயிர் பச்சடி. அடுத்தது சிக்கன் 65. இந்த 65ஓட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அடுத்தது ரைஸ் கீர், வீட்டில் செஞ்ச ரைஸ் கீர். அடுத்தது ஹோம்மேட் குலாப் ஜாமுன், இது வீட்டில் கோயா யூஸ் பண்ணி செஞ்சது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதோட ரெசிபி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதான், எல்லா சைட் டிஷ்ஷும் வச்சதுக்கப்புறமா இப்போ நம்மளோட சுட சிக்கன் பிரியாணி சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குல்ல, எத்தனை பேருக்கு வந்து நாக்கு ஊறுதுன்னு தெரியல. ஸோ வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீக்கெண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்.
ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்ஸோட ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இன்ஷால்லா இதே மாதிரி நிறைய பிரியாணி ரெசிபிஸ் வெரைட்டியோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸில். ஸோ லாஸ்ட் டைம் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இதே மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய சூப்பரான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.